இச்சபோட் சினிமாலைக்கு இந்த அப்படின்னு நினச்சி பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 8ஓட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா சுனிதாவும் வர்ஷினியும் வீட்டுக்குள்ளே வந்து என்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து சுனிதா வந்து பார்த்திங்கன்னா முத்துக்குமரன் கிட்ட வந்து சுனிதா சம ஃபார்மில் தான் வந்திருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஓப்பனாக எல்லாத்தையும் அடிக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா முத்துக்குமரன்ட்ட வந்து இப்போ ஓப்பனாக ஒரு கான்வர்சேஷன் வந்து நடந்தது. முத்துக்குமரன் வந்து கேட்குறாங்க, சுனிதா எப்படி போகுது எல்லாம் வெளியே அப்படின்னு கேட்கும்போது சுனிதா வந்து சொல்கிறாங்க, வெளியெல்லாம் நல்லா தான் போகுது, ஆனால் நீங்கள் ஒரு கேம் விளையாடுறீங்க பாருங்கள், நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய பேரை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறீங்க. இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்போது அவங்க எல்லாம் உங்களுக்கு ஜால்ரா போடுறாங்க. அப்படி அவங்க ஜால்ரா போடும்போது அவங்க ஓட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்துடுது. உங்கள் கவுண்ட்ஸ் வந்து உங்கள் ஓட் கவுண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து அது நம்ம தெரிஞ்சு பண்ணுறதில்ல. நம்ம இந்த கேமில் எது வெளியே போகுது, எது இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரியல அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நீங்கள் போகும்போது கூட வந்து நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் அப்படின்னு சொன்னோடனே சுனிதா லாக் பண்ணுறாங்க. என்ன வருத்தப்பட்டேன்னு சொல்கிறீங்க? நீங்கள் தான் அந்த வாரம் என்ன நாமினேட்டே பண்ணீங்க. அது எதுக்கு வருத்தப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி முத்துக்கிட்ட கேட்க, அதுக்கப்புறம் வந்துட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்குறாரு. இல்லை சொன்னோம், நான் வந்து உங்களை நாமினேட் பண்ணதே வந்து நீங்கள் மக்களை வந்து சந்திக்கல. உங்களுக்கு மக்கள்கிட்ட போயிட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஓட்ஸ் எவ்வளோ வரும், மக்கள்கிட்டேருந்து ஓட்டு இன்னும் வரத்துக்கு ஒரு சான்ஸாக இருக்கும் அப்படிங்கிறனால தான் நாமினேட் பண்ணேன் அப்படின்னோடனே சுனிதா வந்து லாக் பண்ணிட்டாங்க. முத்து என்னையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாதீங்க முத்து, நான் இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் ஆக மாட்டேன். நீங்கள் ஏன்னா அந்த அந்த வாரம் அதுக்கு வாரம் தான் வந்து கில்லர் காயின் டாஸ்க் நடந்தது. அதில் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தேன். ஆனால் வெளியே போய் பார்த்தா நீங்கள் என்ன நாமினேட் பண்ணி வச்சுருக்கீங்க, அது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி, நான் ரொம்ப ஹர்ட் ஆனேன் அந்த ஒரு விஷயத்துக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து முத்துக்குமரன்ட்ட வந்து சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ சுனிதா பயங்கரமாக ஓப்பனாக முத்துக்குமரன்கிட்ட வந்து பாயிண்ட்டாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க செம கோவத்தில் தான் வந்திருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே வந்து தெரியுது. யூசுவலாகவே வந்து சுனிதா ரொம்ப ஓப்பனாக பேசுவாங்க. இப்போ ரொம்பவே ஓப்பனாக வெளியெல்லாம் பார்த்துட்டு வந்தனால இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு ஓப்பனாக தெரியுது. ஸோ இப்போ முத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்கள நாமினேட் பண்ணதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்க ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அதெல்லாம் நான் ஏற்றுக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லிவிட்டு, எனக்கு ஹர்ட் ஆச்சு, அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் ரொம்ப ஹர்ட் ஆனேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதுதான் இப்போ நடந்திருக்கு. ஸோ ஃபர்தராக என்ன சம்பவங்கள் நடக்குது அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுறேன். இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.